பாதுகாப்பற்ற குழந்தைகளாக இருக்கிறாங்க இல்லையா, ஸோ அவங்கள மாதிரி இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து சைல்டு வெல்ஃபேர் கமிட்டின்னு சொல்லிட்டு அந்த ஆக்ட்ல கொடுத்துருப்பாங்க. அவங்க ஆக்ஷன்ஸ் எடுக்கலாம், யார் இந்த மாதிரி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு யாரோட ஆதரவும் இல்லை அப்படின்னும் பொழுது சைல்டு வெல்ஃபேர் கமிட்டியை அவங்களுக்கு வந்து ரீஃபர்மேட்டரி சென்டர்ஸ் எல்லாம் அலோகேட் பண்ணி தங்க வைப்பாங்க, ஷெல்டர் ஹோம்ஸ் மாதிரி. இந்த மாதிரியான குழந்தைகளை யார் வேணாலும் அந்த சைல்டு வெல்ஃபேர் கமிட்டிக்கு இன்ஃபார்ம் பண்ணலாம். நீங்க சொன்ன மாதிரி சைல்டு ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் வச்சு கூட, இல்லைனா ஏதாவது சோஷியல் சர்வீஸ் பண்றவங்க, NGO, வாலண்டரி ஆர்கனைசேஷன்ஸ், இல்லை அந்த குழந்தை ஓரளவுக்கு தெளிவா இருக்கணும் போது அந்த குழந்தையே போய் கூட சொல்லலாம். இந்த மாதிரி சொல்லும் அடிப்படையில் அவங்க வந்து மெஷர்ஸ் எடுப்பாங்க சார். ஸோ குழந்தைகளுக்குன்னு தனியா இந்த மாதிரி பாதுகாக்கிறதுக்கு சட்டம் கிடையாது. நமக்கு ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட்லயே இதையும் உள்ளடக்கிடுறாங்க. அதே மாதிரி இதை தாண்டி வேற ஏதாவது எக்ஸ்ட்ராவா அஃபென்ஸ் பண்ணிருக்கும் போது நம்ம நடைமுறையில் இருக்கிற BNS, IPC முன்னாடி இருந்தது, அதை ரிப்பீல் பண்ணிட்டு இப்போ 2023 BNSன்னு கொண்டு வந்தாங்க. அதுக்கு கீழே ஹர்ட், கிரீவியஸ் ஹர்ட்ன்ற மாதிரி அந்த குழந்தைக்கு என்ன காயம் ஏற்பட்டிருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி தண்டனை வழங்கப்படும் பண்ண நபருக்கு. எனக்கு இந்த போக்சோல வந்துட்டு ஆர்டரா சொல்ல முடியுமா? அதாவது இதை மட்டும் செஞ்சா இவ்வளவு காலம் வந்து இந்த தண்டனை உண்டு, இந்த மாதிரி ஒரு விஷயம் செஞ்சா இதுக்கு இவ்வளவு தண்டனை உண்டு அப்படின்னு தெரிஞ்சா மக்களுக்கு வந்துட்டு அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் போய் வந்து கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு. முதலாவதா வந்து செக்ஷுவல் அசால்ட், பாலியல் வன்கொடுமைன்னு சொல்லுவோம். அதாவது ஒரு குழந்தைக்கு அவங்க விருப்பத்திற்கு மாறாக யாராவது அவங்களோட உடலை தொடுறாங்க, அன்வெல்கமிங் ஆக்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி அவங்க பிரைவேட் பார்ட்ஸையோ இல்லைனா அவங்களோட இன்டென்ஷன் இதுதான்ற மாதிரி அந்த குழந்தைய யாராவது தொடுறாங்க அப்படின்னும் பொழுது அவங்களுக்கு குறைந்தபட்ச தண்டனையாக 3 வருஷத்துலேருந்து அதிகபட்ச தண்டனையாக 5 வருஷம் வரைக்கும் வழங்கப்படுது சார். அடுத்ததாக செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ன்றது பாலியல் துன்புறுத்தல். பாலியல் துன்புறுத்தல்ன்றது பிசிக்கலாகவும் அவங்க தொட்டும் பண்ணலாம், தொடாம வேர்பலாகவும் பேசுறது மூலயமா, இல்லை போர்னோகிராஃபிக் கண்டென்ட் காமிக்கிறது மூலயமா இந்த மாதிரி கூட பண்ணலாம். அதுக்கு தண்டனை வந்து 3 வருஷங்கள் வழங்கப்படுது. அதுக்கடுத்து அக்ரவேட்டட் ஃபார்ம் ஆஃப் செக்ஷுவல் அசால்ட், பெனட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட், அக்ரவேட்டட் ஃபார்ம் ஆஃப் பெனட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட் விச் இஸ் ஈக்குவலன்ட் டு ரேப்ன்ற மாதிரி நம்ம பேசணும் இல்லையா. ஸோ அந்த அஃபென்ஸுக்கு அதிகபட்ச தண்டனையாக டெத் பெனல்ட்டி, தூக்கு தண்டனை வழங்கப்படுது. அதில் அந்த சீரியஸ்னஸ் ஆஃப் த அஃபென்ஸை பொறுத்து கோர்ட் டிசைட் பண்ணுவாங்க. அந்த எல்லா ஃபேக்டர்ஸையும் கன்சிடர் பண்ணி அதிகபட்ச தண்டனையாக டெத் பெனல்ட்டி வழங்குவாங்க சார். அது வந்து அக்ரவேட்டட் ஃபார்ம் ஆஃப் பெனட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட்னு சொல்லுவோம். அந்த அஃபென்ஸுக்கு மட்டும் தான் டெத் பெனல்ட்டி வழங்கப்படுது. அப்புறமா அதாவது சைல்டு போர்னோகிராஃபின்னு சொல்லுவோம் இல்லையா, குழந்தைகளை வந்து இந்த மாதிரி போர்னோகிராஃபிக் கண்டென்ட்டுக்காக பயன்படுத்துறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து 5 வருஷத்துலேருந்து 7 வருஷம் தண்டனை இந்த மாதிரிலாம் வழங்கப்படுது சார். ஒரு 10 வயசு இருக்கக்கூடிய ஒரு குழந்தைய வந்து ஒரு சீரியலில் நடிக்குது தொடர்ச்சியாக, அது போய் காலையில் போயிட்டு அது வந்து ஒரு 10 மணி வரைக்கும் அது நடிக்கணும். அது வந்து அவங்களுக்கு வந்து வருமானம் இருக்குது, இன்னொரு பக்கத்தில் வந்து புகழ் இருக்கலாம், எல்லாம் இருந்தால் கூட அது வந்து ஒரு சைல்டுன்னு வருது இல்லையா, அதுக்கு ஏதாவது ஆக்டில் ஏதாவது இருக்கா? இந்த ஆக்டுக்கு கீழே அதை தவறாக பயன்படுத்தும் பொழுது மட்டும்தான் இது நடைமுறையில் வரும் சார். மற்றபடி இதை அப்ளை பண்ணி அதை நம்ம பனிஷ் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க வந்து பேரண்ட்ஸ் கன்சென்ட்டோட விருப்பத்தோட ஒரு படத்துலையோ சீரியலோ நடிக்கிறாங்கன்னும் போது அதில் கொண்டு வர மாட்டோம். அந்த இடத்துல அந்த குழந்தைக்கு ஏதாவது பாலியல் ரீதியான துன்புறுத்தல் ஏதாவது இருந்துச்சுன்னா அப்போ எடுத்துகிட்டு வரலாம். மற்றபடி நடிக்க வைக்கிறதையே நம்ம வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. இதுல வந்து போர்னோகிராஃபிக் கண்டென்ட்டுக்காக பயன்படுத்தினா மட்டும்தான் இந்த ஆக்டுக்கு கீழே பனிஷபிள் அஃபென்ஸா இருக்கு. சில நேரங்களில் நான் ஒரு சில செய்தித்தாள்களில் படித்தேன், ஒரு குழந்தை வந்து அவளுக்கு வந்து விரும்பியே அந்த ஒரு 17 வயசு ஆகுது, அந்த குழந்தை வந்து விரும்பியே வந்து ஒரு 20 வயசு மதிக்கத்தக்க ஒரு ஆணோட ஒரு பாலியல் ரீதியாக உறவுல இருக்கு. அப்படி இருக்கும்போது அது வந்து தெரிய வருது, ஏதோ ஒரு கட்டத்தில் வந்து பெரியவங்களுக்கு தெரிய வருது, அதை உடனே வந்து ஒரு கேஸாக எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா அங்கே அந்த பொண்ணுக்கு அந்த விருப்பம் இருந்து அந்த ஆளோட இருந்திருக்கும் போது இங்கே சட்டம் என்ன சொல்லுது? அதாவது 18 வயசுக்கு கீழே அந்த பெண் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க கன்சென்ட்டோட தான் அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்க அப்படின்னா கூட அந்த கன்சென்ட்டை லீகலாக பார்க்கும்போது வேலிட் கன்சென்ட்டாக எடுத்துக்க மாட்டாங்க. கன்சென்ட்ன்றது அவங்க ஒப்புதலோட ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்கன்னும் பொழுது அந்த ரிலேஷன்ஷிப்கான கன்சென்ட் கொடுக்கறதுக்கே அவங்களுக்கு 18 வயசு ஆனால் தான் சட்டம் வந்து யூ ஆர் லீகலி வேலிட் ஃபார் மேரேஜ்ன்ற மாதிரி ஒரு ஏஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 18 வயசு பெண்ணாக இருந்தாங்கன்னா, ஆணாக இருந்தாங்கன்னா 21 வயசுன்னு சொல்லிட்டு நமக்கு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஒரு ஒப்புதல் கொடுக்கறதுக்கே உனக்கு ஒரு வயசு வரணும், அது 18 வயசு அப்படின்னு சொல்லி சட்டத்தில் சொல்றாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது 18 வயசுக்கு கீழே இருக்கிற அந்த பெண் குழந்தைகள் என்ன பண்றாங்க, நீங்க சொல்ற மாதிரி நிறைய இடங்கள்ல ஸ்கூல்ஸ், காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் பொழுது இந்த மாதிரி இடங்கள்ல நீங்க சொல்ற மாதிரி கன்சென்சுவல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறாங்க, அதன் விளைவாக லேட்டர் பிரெக்னன்ட் ஆறாங்க, இந்த மாதிரிலாம் நடக்குது. அந்த மாதிரி அவங்க கன்சென்சுவலா இருந்தா கூட அவங்க ஒப்புதலை சட்டம் வந்து லீகலி வேலிட்னு எடுத்துக்க மாட்டாங்க.
மாட்டாங்க, இட்ஸ் இன்வேலிட் தான், ஆக்சுவலாக வாய்டு ஃப்ரம் த பிகினிங், அது வந்து வாய்டுன்ற மாதிரி தான். 18 வயசு ஆனாதான் அவங்களால சட்டப்படி ஒரு ஒப்புதலே கொடுக்கறதுக்கான வயசு அப்பதான் வருதுன்ற மாதிரி. நீங்க சொன்ன சர்க்கம்ஸ்டன்ஸ்ல இன்கேஸ் அந்த குழந்தைக்கு 18 வயசுக்கு கீழே இருந்து அந்த பெண்ணுக்கு அந்த ஆணுக்கு வந்து 18 வயசுக்கு மேல அடல்ட்டாக இருக்காருன்னும் போது அந்த பையன் மேல ஆக்ஷன் எடுப்பாங்க. ஏன்னா அது வந்து லீகலி வேலிட் ஏஜ் இல்லை இல்லையா, மேரேஜுக்கும் சரி கன்சென்ட் கொடுக்கறதுக்கும். ஸோ அது மாதிரி இருக்கிறதுனால நம்ம நிறைய படங்கள்ல பார்த்துருப்போம் இல்லையா, 18 வயசு ஆனாதான் இவனை கல்யாணம் பண்ணிக்க முடியும்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அந்த மாதிரி இருக்கிறதுனால அந்த ஆண் ஒப்புதலோட அந்த குழந்தையோட ரிலேஷன்ஷிப்ல இருந்திருந்தாலும், நான் ஏன் குழந்தைன்னு சொல்றேன்னா, சட்டத்தின் பார்வையில் 18 வயசுக்கு கீழே இருந்தால் அவங்க குழந்தை தான். அதனால அவங்களுக்கு இன்னும் லீகலாக மெச்சூரிட்டி வரல, அவங்களோட டெசிஷன்ஸை அவங்க எடுக்கிறதுக்கு இன்னும் அந்த 18 வயசு ஆனாதான் அப்படின்ற மாதிரி வச்சிருக்காங்க. அதனால 18 வயசுக்கு கீழே இருக்கவங்க கன்சென்ட்டோட இருந்தா கூட ஒரு ரிலேஷன்ஷிப்ல அதன் விளைவாக அவங்களுக்கு என்ன பிரச்சனை நடந்தாலும் அதுக்கு பேரண்ட்ஸ் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி ஏத்துக்கிற மாதிரி இருக்கும். அதனால அந்த கன்சர்ன்டு அந்த ஆள் இருக்கார் இல்லையா, ஆண், அவரை மேலே தான் ஆக்ஷன் எடுப்பாங்க.